கட்டப்பனையில் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான நிதீஷை காஞ்சியாரில் உள்ள வீட்டிற்கு சென்று கட்டப்பனையில் இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகளில் ஒரு நபரான நிதீஷை காஞ்சியாரில் உள்ள வீட்டிற்கு அழைத்து சென்று தகவல் சேகரிப்பு நடத்தப்பட்டது. மாவட்ட எஸ்பியின் தலைமையில் உள்ள அதிகாரிகள் தாசில்தாரின் முன்னிலையில் பரிசோதனைகளை நடத்தினர். கடந்த தினம் நடத்திய விசாரணையில் நிதீஷ் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். விஜயனையும் பிறந்த குழந்தையும் கொலை செய்ததில் விஜயனின் மகன் விஷ்ணு, மனைவி சுமா போன்றவர்களுக்கு எதிராகவும் காவலர்கள் குற்றவாளியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். வீட்டின் உள்ளே குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. சடலங்களின் மாதிரிகள் குழி தோண்டி எடுத்து விசாரணை நடத்தப்படும். பிறந்த குழந்தையை கொலை செய்து குழி தோண்டி புதைத்த சாகரா ஜங்ஷனில் வீட்டிலும் பரிசோதனை நடத்தப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி தலைமையிலுள்ள காவலர்கள் தாசில்தாரின் முன்னிலையிலும் இந்த பகுதியில் பரிசோதனை நடத்தி வருகின்றனர். 11 மணிக்கு குழி எடுக்கும் வேலைகள் தொடங்கப்பட்டது. சாகரா ஜங்ஷனில் உள்ள சொந்த வீட்டில் தங்கியுள்ள நேரத்தில்தான் அருகில் வசிப்பவர்களும் உறவினர்களுடனும் நல்ல முறையில் இருந்து வந்த விஜயனும் அவருடைய மனைவி சுமாவும் திடீரென்று அனைவரிடமும் பிரச்சனை செய்தனர். வெளியுலகத்துடன் உள்ள தொடர்பை துண்டித்துதான் வீட்டிலேயே இவர்கள் சடலத்தை புதைத்துள்ளது. മുറിക്കകത്ത് ഒരു സമചതുര ആകൃതിയിൽ ഒരു കോൺക്രീറ്റ് ചെയ്തതായിട്ട് കാണുന്നുണ്ട്. അതാണിപ്പോൾ നിലവിൽ അവിടെ കണ്ടിട്ടുള്ളത്. പൊട്ടിച്ചിട്ടില്ല. ഡോക്ടർ ഒക്കെ വരുന്നേ ഉള്ളൂ. ഫോറൻസിക്കിൻ്റെ അവർ വന്നു കഴിഞ്ഞിട്ട് പൊട്ടിക്കത്തുള്ളൂ. അതിനകത്ത് സമചതുര ആകൃതിയിൽ കോൺക്രീറ്റ് ചെയ്തതായിട്ട് കാണുന്നുണ്ട്. സ്ത്രീകളുണ്ടെന്നൊന്നും അറിയത്തില്ലായിരുന്നു. പറയുമ്പോഴാണ് ഇല്ല, അതുകൊണ്ടായിരിക്കും 9 മാസം ആയുള്ളെന്ന് ഇപ്പൊ തന്നെ അറിയുന്നേ. ഒരു തുണി പോലും കഴിയിട്ട് നമ്മൾ കണ്ടിട്ടില്ല. நிதீஷ் மூலம் விஜயனின் மகளுக்கு பிறந்த குழந்தையை கொலை செய்ததும் மந்திரவாதத்தின் மறைவில் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. பிறந்த குழந்தையின் மரணத்தை குறித்து தொடர் விசாரணையின் மூலம் மட்டுமே கூடுதல் தகவல்கள் தெரிய வரும். 2016 வீடும் இடமும் விற்பனை செய்த போது வேறு யாருக்கும் இது தெரியவில்லை. தொடர்ந்து பல இடங்களில் வாடகைக்கு தங்கிய பின்புதான் காஞ்சியாரில் வாடகை வீட்டிற்கு இவர்கள் மாறியது. தொடர்ந்து பல இடங்களில் கண்டு வந்த விஜயனை திடீரென்று யாரும் காணாமல் இருந்தனர். ആണുങ്ങൾ ഇവിടെ താമസിക്കുന്നുണ്ട് വാടകയ്ക്ക്. ഇതിന് മുന്നേ താമസിച്ചവരൊക്കെ ആയിട്ട് ഞങ്ങൾ നല്ല ബന്ധത്തിലായിരുന്നു, കൂട്ടായിരുന്നു. ഇവർ വന്നതിന് ശേഷം ഞങ്ങൾ ആരെയും പുറത്തേക്ക് കണ്ടിട്ടില്ലായിരുന്നു. ഈ 2 പുരുഷന്മാരെ മാത്രമേ കാണാറുള്ളൂ അല്ലേ? അവരെ ഞങ്ങൾ പുറത്ത് കണ്ടിട്ടില്ല. ഞങ്ങൾ ജോലിക്ക് പകല് പോകുന്നവരാ. ഞങ്ങൾ കാണുന്നില്ല, അങ്ങനെ കാണാറില്ല. താമസം ഉണ്ടെന്നുള്ളത് ലൈറ്റ് വെട്ടമൊക്കെ രാത്രി കാണുമ്പോൾ താമസം ഉണ്ടെന്നുള്ളത്. ഈ മരിച്ചു എന്ന് പറയുന്നൊരു ആളുണ്ടല്ലോ, അദ്ദേഹത്തിന് വല്ലതും കണ്ടായിട്ട്? ഇല്ല. 2012 ഞങ്ങൾ 2022 അത്യാവശ്യം ഒരു വീടിൻ്റെ പെങ്ങളായിട്ട് പെങ്ങളെ കൊണ്ട് പോയി ഞങ്ങൾ പരാതി കൊടുത്തായിരുന്നു. വീടിനെ കാണാനില്ല. അന്ന് പറഞ്ഞപ്പോൾ അവർ അന്വേഷിക്കാമെന്ന് പറഞ്ഞു. അന്നത്തെ അതിൻ്റെ കോപ്പി എൻ്റെ പെങ്ങളുടെ ഇരിപ്പുണ്ട്. എൻ്റെ അന്ന് അന്വേഷിക്കാമെന്ന് പോലീസ് സ്റ്റേഷൻ കൊടുത്ത എൻ്റെ ഓർമ്മൊക്കെ ഇരിപ്പുണ്ട്. കഴിഞ്ഞ ദിവസം ഇങ്ങനെ കാണാനില്ലെന്ന് പറഞ്ഞപ്പോഴത്തേനും ഇങ്ങനെ ഈ മോശമൊക്കെ ഇത് പിടിച്ചോണ്ടായി ഇപ്പോൾ ഇതെല്ലാം പുറത്തായത്. ഇവർ നാട്ടിൻ പുറത്താണെന്നാണ് ഇവർ നേരത്തെ പറഞ്ഞിരുന്നത്. ചെറുക്കന്നാൻ്റെ എറണാകുളത്താണ് ജോലിയാണ്, പെണ്ണിന് കൊല്ലത്തങ്ങാട്ട് ജോലിയെന്നൊക്കെ നമ്മളോട് ചോദിക്കുമ്പോൾ നേരത്തെ പറഞ്ഞിരുന്നു. 1.5 വർഷം മുമ്പ് ഇതിനെ കണ്ടത്. மகன் விஷ்ணுவையும் பல நாட்களாக யாரும் காணாமல் இருந்தனர். வீட்டிலிருந்து வெளியுலகுடன் யாரிடமும் எந்த தொடர்பும் வைக்காத இவர்கள் தொடர்பு வைப்பதற்கும் மகள் வித்யாவையும் நிதீஷும் விஷ்ணுவும் அனுமதிக்கவில்லை. தற்போது இந்த பகுதியில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.